அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காணொளியில் உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் என்று அமையப்பட்டிருக்கக்கூடிய தரம் 11ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தின் அலகு 8இல் காணப்படக்கூடிய ஒரு பாடத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 உலக மகா யுத்தங்கள், அதாவது உலகில் இடம்பெற்ற 2 உலக மகா யுத்தங்களும் பகுதியாக பாடத்திட்டமாக இணைக்கப்பட்டுள்ளது. முதலாவது உலக மகா யுத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1914ஆம் ஆண்டில் இருந்து 1918ஆம் ஆண்டு வரைக்கும் அது இடம்பெற்றது. இரண்டாவது உலக மகா யுத்தம் 1939 இருந்து 1945 வரைக்கும் அது இடம்பெற்றது. இப்போ நாம் முதலாம் உலக மகா யுத்தம் அப்படிங்கிற பகுதியிலே விளக்குக என்று சொல்லக்கூடிய கேள்வியாக எது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆரம்பத்திலேயே முதலாவது வர்ற மிக முக்கியமான ஒரு வினாதான் முதலாம் உலக மகா யுத்தம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாமுக்கு பெரும்பாலும் கேட்பாங்க. இப்போ முதலாம் உலக மகா யுத்தத்திலே விளக்குகண்டு வந்தா இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக மகா யுத்தத்தை ஏற்படுத்தின காரணிகளாக முதலாவது அமையப்பெற்ற ஒரு காரணியை எதை சொல்லலாம்னு சொன்னால், 1870 ஜெர்மன் அப்படிங்கிற நாட்டை ஒட்டோவன் பிஸ்மார்க் உருவாக்குறான். அப்போ அதுக்கு முன்னால் ஜெர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கையில் அவன் என்ன பண்ணுறான்டா, 350 சிறிய நாடுகள், ஜெர்மன் மொழி பேசக்கூடிய 350 சிறிய நாடுகளை ஒன்று சேர்த்து தான் அவன் ஜெர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குறான். ஒரு நாட்டை உருவாக்குறது உலகமாக யுத்தமாக மாறிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவன் நாட்டை உருவாக்குனது பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் நாட்டை உருவாக்கும் பொழுது என்ன பண்ணுறான்னு சொன்னால், பக்கத்தில் இருந்த அயல் நாடாகிய பிரான்ஸ் அதற்கு சொந்தமான 2 மிக முக்கியமான இடங்களை தன்னட இடத்தோடு சேர்த்துக்கொள்கிறான். அதுதான் அல்செஸ் லோரைன் பிரதேசம். அந்த 2 இடத்தையும் தன்னட இடத்தோடு சேர்த்து தான் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஜெர்மனுங்கிற ஒரு நாட்டை கட்டி எழுப்புறான். அதனாலே பிரான்ஸ் அண்டைக்கு 1870ஆம் ஆண்டே பிரான்ஸ் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஜெர்மனை பகை நாடாக பார்க்குது, எதிரி நாடாக பார்க்குது. இது மிக முக்கியமான முதலாவது காரணம். இதை எப்படி நம்ம குறிப்பிட்டு விளக்கலாம்னு சொன்னால், ஒட்டோவன் பிஸ்மார்க் ஜெர்மன் நாட்டை உருவாக்கும் பொழுது பிரான்ஸோடு பகை கொண்டமை அப்படின்னு சொல்லி இதை நாம் சொல்லலாம். இதில் நாம் இப்போ சொன்ன விஷயங்கள் நீங்கள் உள்ள சேர்த்து ஒரு விளக்கமாக ஒரு பகுதிக்கு கொண்டு வர முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ் அதாவது ஜெர்மனில் பேரரசனாக பதவியேற்ற 2ஆம் வில்லியம் அதாவது கெய்சர் அவன் செயல்பாடு. ஏன் அவன் என்ன அப்படி செஞ்சான்னு நீங்கள் பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஜெர்மனை இந்த அளவில் வச்சிருந்தா போதாது, பேரரசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளை கைப்பற்றக்கூடிய ஒரு திட்டத்தை வெளியிடுறான். ஒட்டோவன் பிஸ்மார்க் ஜெர்மனை மட்டும்தான் உருவாக்கி வச்சிருந்தான். இவன் அதை பேரரசாக்கக்கூடிய ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது ஏனைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அச்சமாகுது, அதாவது அச்சமடைய ஆரம்பிக்கும், பயங்கொண்டு பார்க்குது ஜெர்மன் இந்த செயல்பாடு ஏனைய நாடுகளை தயாரான நிலையில இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கு. அப்போ இதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், 2ஆம் வில்லியம் கைசரின் பேரரசு திட்டம், ஜெர்மனை பேரரசாக்கும் கொள்கை அப்படின்னு சொல்லி நாம் விளக்கப்படுத்த முடியும். உங்களோட புக்கில் அப்படி விளக்கமாக தந்திருக்கிறாங்க. ரைட். மூணாவது என்ன நம்ம குறிப்பிடலாம்னு சொன்னால் அதாவது குடியேற்றவாத போட்டி. அன்றைக்கு ஐரோப்பாவில் அதிகமான குடியேற்ற நாடுகளை கொண்ட நாடாக பிரித்தானியா காணப்பட்டது. ஆனால் இப்போ ஜெர்மனுங்கிற நாடு உருவாகினதுக்கு பிறகு ஜெர்மன் என்ன பண்ணுறான்டா, அவனுடைய உற்பத்தி பொருட்களை விற்கிறதுக்கான சந்தை வாய்ப்புகள் தேவைப்படுது. அதனால அவன் ஆசியாவுக்கு வரக்கூடிய பயணங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகளை அச்சமடைய வைக்கிறது. இவன் எப்படி ஆசியாவுக்கு வருவான், அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த நாடு குடியேற்ற நாடுகளை கைப்பற்றக்கூடிய செயல் திட்டங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுவும் ஐரோப்பாவில் உள்ள ஏனைய நாடுகள், அதாவது ஏனைய குடியேற்ற நாடுகளை கொண்டிருக்குமே நாடுகள், பிரான்ஸ், அதே மாதிரி பிரித்தானியா, பெல்ஜியம், ஒல்லாந்து, இந்த நாடுகளை எல்லாம் அச்சமடைய வைக்கிறது, பயங்கொள்ள வைக்கிறது. இது 3வது காரணி. 4வது காரணி, மிக முக்கியமான ஒரு காரணி என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த ஒட்டோவன் பிஸ்மார்க் என்ன பண்ணுறான், பிரான்ஸ்ல இருந்து தானே 2 இடத்தை பிரித்து எடுத்தான். அதனால பிரான்ஸ் ஐரோப்பாவில் தனிமையாக்கிறணும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பிரான்ஸ் நம்மள்கிட்ட இருந்த அந்த 2 இடத்தை பெற்றுக்கொள்ளாட்டியும் பிறகு பலம் கொண்ட நாடாக மாறினதுக்கு பிறகு எப்படியும் எடுத்துருவான். அதனால பிரான்ஸை நம்ம தனிமையாக்கிடலான்னு சொல்லி ஐரோப்பாவில் அப்படி ஒரு திட்டத்தை செய்யுது. ஏனைய நாடுகளை சந்தித்து பிரான்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிடாதீங்க. இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா, ஐரோப்பா 2 முகாம்களாக பிரியப்படுவது.
ஜெர்மன் கொள்கையை ஏற்று சரி நாங்கள் உதவி செய்ய மாட்டோம்னு சொன்ன நாடுகள் வந்து ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லி, மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் அதுக்குள்ள ஜெர்மன், ஆஸ்திரியா, இத்தாலி மிக முக்கியமான 3 நாடுகள். இல்லை நாங்கள் பிரான்ஸுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் உருவாகிறாங்க. அவங்க வந்து நேச நாடுகள் அல்லது நட்பு நாடுகள் என்று அழைக்கப்படுறாங்க. அதுக்குள்ள பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா இப்படியான முக்கியமான நாடுகள் அதுக்குள்ள சேர்ந்து கொள்றாங்க. இப்ப ஐரோப்பா 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் காரணியா இருக்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணியும் உருவாகுது. அது என்னன்னு சொன்னா வந்து ஆயுத போட்டி. ஆயுத போட்டின்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள்ளே ஆயுதங்களை அதிகரித்து கொள்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. மிக முக்கியமாக அன்றைக்கு ஜெர்மனியுடைய சேனாதிபதியாக படைத்தளபதியாக இருந்த ஒன் வோல்கே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா வந்து, அதாவது நாங்கள் ஆயுதங்களை தொடர்ந்தும் நாங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது நாங்கள் ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படையாகவே சொல்றார். அப்ப இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள ஆயுத போட்டியை உண்டாக்கு. அடுத்தது தேசியவாதம். தேசியவாதம் சொன்னா ஒவ்வொரு நாட்டவர்களும் தங்களுடைய நாட்டு பற்றை மக்களுக்கு உண்டாக்குறதுல மிக கவனமாக செயல்படுறாங்க. அதுல முக்கியமாக தங்களோட நாடுதான் உலகத்திலேயே பெரிய நாடாகவும் மேடைய நாடுகளை அழித்தொழிக்க வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனையும் அவங்க உள்ள கொண்டு வர்றாங்க. இதை வந்து நாம தேசியவாதம் சொல்லலாம். இதெல்லாம் இப்படி சில காரணிகளா இருக்கும் பொழுது ஒரு சிறந்த ஒரு காரணி இருக்குது, மிக முக்கியமான காரணி, உடனடி காரணி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் சரஜிவோ சம்பவம். அதாவது பிரான்ஸ் நாட்டு ஆஸ்திரிய நாட்டின் முடிக்குரிய இளவரசனாகிய பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவனோட மனைவியும் பொஸ்னியாவின் தலைநகராகிய சரஜியோவில் ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது சேர்பியா நாட்டை சேர்ந்த இருவர்களால் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. இதுதான் மிக முக்கியமான சம்பவம், சரஜிவோ சம்பவம். நீங்க எக்ஸாமுக்கு 1ஆம் உலக மகா யுத்தத்துக்கான காரணிகளை விளக்குன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு விளக்குறதுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் சரஜிவோ சம்பவம். மிக அழகா நீங்க எழுதலும். எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனாகிய பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவனுடைய மனைவியும் பொஸ்னியாவின் தலைநகராகிய சரஜிவோ என்ற பகுதியில் சுற்றுலாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சேர்பிய நாட்டை சேர்ந்த இருவர்களால் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நேரத்தில் ஆஸ்திரியா எல்லா எவிடன்ஸும் சேர்க்கு யார் இந்த வேலையை பண்ணினது. அதுக்கு பிறகுதான் ஆஸ்திரியாவுக்கு தெரிய வருது இது சேர்பிய நாட்டவர்கள் பண்ணிக்கிறாங்க. உடனே சேர்பியா கிட்ட ஆஸ்திரியா நஷ்டஈடு கேட்கு, இதுக்கு எங்களுக்கு நஷ்டஈடு நீங்க தரணும் அப்படிங்கிற. சேர்பியா நஷ்டஈடு வழங்குறதுக்கு மறுத்தர். அந்த நேரத்தில் தான் ஆஸ்திரியா 1918 ஜூலை 28ஆம் தேதி முதலாக சேர்பியா நாட்டோடு யுத்த பிரகரணம் மேற்கொள்ளுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, 1ஆம் உலக மகா யுத்தத்தின் உடனடி காரணியாக பார்க்கப்படுறது இந்த சரஜிவோ சம்பவம். இது நிறைய நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இதில் நீங்கள் விளக்கத்துக்கு எடுக்கிறதுக்காக மிக முக்கியமாக சரஜிவோ சம்பவத்தை விளக்கப்படுத்தலாம். அதே நேரத்தில் வந்து ஒட்டோவன் பிஸ்மார்க் ஜெர்மனை உருவாக்கும் பொழுது பிரான்ஸோடு பகை கொண்டதை நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து குடியேற்றவாத போட்டியை நீங்கள் எடுக்கலாம். ஐரோப்பா 2 முகாம்களாக பிளவுபட்டமை நீங்கள் எடுக்கலாம். தேசியவாதம் எழுச்சியுற்றமை நீங்கள் எடுக்கலாம். ஆயுத போட்டி நீங்கள் எடுக்கலாம். இந்த 6லையும் எது உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கிற விளக்கப்படுத்துறதுக்கு அந்த 3 நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது மிக முக்கியமான 1வது கேள்வி. அதாவது 1ஆம் உலக மகா யுத்தம் தோன்றுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள். இது அல்லாம இன்னும் பல காரணிகள் இருக்குது. சரியா? அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களுக்கு நான் தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.